தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. எல்லையில் தொடரும் போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தர்மசாலா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டி பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்டது. எல்லையில் அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் நடத்தும் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதால் போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். எல்லையில் தொடரும் போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்மசாலா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டி பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்டது. எல்லையில் அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் நடத்தும் தாக்குதலுக்கு இந்திய ராணுவமானது தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதால் போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எல்லையில் தொடரும் போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். ஐபிஎல் போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள் சிவா. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒரு மோதல் போக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்றைய தினம் தர்மசாலாவில் நடைபெற்று வந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி 10.1 ஓவரிலேயே பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் முழுமையாக பிளாக் அவுட் செய்யப்பட்டதற்கான காரணமாகத்தான் அந்த போட்டி ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் அனைத்தும் ரத்து செய்வதாக பிசிசிஐ தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் ரத்து செய்யப்படுகிறது என்று பிசிசிஐ அறிவிக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்தமாக 74 ஆட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் போட்டியில பல்வேறு அணிகள் சிறப்பாக விளையாடி அவர்கள் அடுத்தடுத்த சுற்றுக்கு முன்னேறக்கூடிய ஒரு நிலையில் 59 போட்டிகள் வரை தற்போது முடிவடைந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 25 போட்டிகள் நடத்தப்பட வேண்டிய ஒரு நிலையில் பிசிசிஐ இருந்தது. இந்த நிலையில் தான் மீதம் இருக்கக்கூடிய இந்த 25 போட்டிகளும் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஐபிஎல் போட்டி 61வது போட்டி என்பது தர்மசாலாவில் நடைபெற இருந்த போட்டி அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் மாற்றப்படுவதாக நேற்று தினம் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. தர்மசாலாவில் நேற்று நடைபெற்றிருந்த ஐபிஎல் போட்டி அந்த பகுதியில் நடைபெற்று வந்த போர் பதற்றத்தின் காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக தான் மீதம் இருக்கக்கூடிய 25 போட்டிகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் இந்த முன்னணி நிலவரம் வெற்றி வாய்ப்பு நிலவரம் தொடர்பாக பிசிசிஐ இணைந்து கலந்து ஆலோசித்து தொடர்பான இறுதி முடிவு எடுக்கும் என்று கொண்டு பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக சிஎஸ்கே தன்னுடைய ட்விட்டர் பதிவில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் நாடுதான் முதலில் விளையாட்டு பிறகுதான் என்பதனை அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ட்விட்டர் பதிவுல சிஎஸ்கே பதிவிட்டிருக்கிறது. இந்நிலையில் மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாகவும் மறு அறிவிப்பு வரும் வரை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறாது, ரத்து செய்யப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்போது பிசிசிஐ வெளியிட்டிருக்கிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.